ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறோம். எந்த திசை நோக்கி வணங்க வேண்டும், எந்த பக்கம் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு கேட்பா. கலோக்கியெல்லாம் கேட்குற போது எந்த பக்கம் பார்த்து கும்பிட வேண்டும் அப்படின்னு கேட்பா. கொஞ்சம் இலக்கியம் தெரிந்தவர்கள் எந்த திசை நோக்கி தொழ வேண்டும் என்று கேட்பார்கள். தொழுதல், தொழுகை என்று சொன்னால் கரம் குவித்து வணங்குவது. நமஹா கரோதீதி நமஸ்காரஹா என்று வடமொழி. ஆண்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் தங்களுடைய 2 தோள், 2 கால் முட்டி, பாதம் என்கிற 5 மட்டும் நிலத்திலே பதியுமாறு வணங்க வேண்டும். கிழக்கு நோக்கி வணங்கலாம், வடக்கு நோக்கி வணங்கலாம். எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசை நோக்கி வணங்கக்கூடாது. தெற்கு திசை நோக்கி வணங்கிவிட்டால் உடனே கைகால் அலம்ப வேண்டும். குளிப்பது இன்னும் நல்லது. அதுபோலத்தான் பூஜையிலே ஆச்சமனம் செய்வது கூட தெற்கு பார்த்து ஆச்சமனம் செய்யக்கூடாது, மேற்கு பார்த்து ஆசமனம் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. தெற்கு பார்த்தோ மேற்கு திசையை பார்த்தோ நாம் வணங்கக்கூடாது. நாம் யாரை வணங்குகிறோமோ, ஒருவேளை நமக்கு பெரியோர்கள், தாய், தந்தை, வயதில் மூத்தோர், கல்வியில் மூத்தோர், ஸ்தானத்தில் மூத்தோர், மிகவும் மரியாதைக்குரியவர்கள் கிழக்கு பார்த்து நின்றிருந்தாலும் கூட நேருக்கு நேராக விழ வேண்டும் என்பது அவசியமில்லை. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வணங்கலாம். அப்படிதான் வணங்கணும். மேற்கு நோக்கி வணங்குவது நம்முடைய தர்மத்திற்கு உரியதல்ல, ஏற்றதல்ல. அபிராமி பட்டர் சொல்லுகிற போது, தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது பண்டு இச்சையே செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு என்று சொல்லுவார். எதையும் தெரிஞ்சு செய்யணும். நம் சௌகரியத்திற்கு நாம் எதையும் செய்யக்கூடாது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் நமது ஊரிலே இருக்கிற கற்றறிந்த பெரியோர்களை கேட்டு செய்வது சிறந்தது. அந்த வகையிலே தான் நம்முடைய ஆன்மீகமித்ராவின் நேயர்களாகிய நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும் என்று எனக்கு சமீப காலமாக மனதில் உதயமாயிற்று. அதற்குண்டான கண்டென்ட் மனதிலே ரீகால் செய்து கொண்டு இது சரியான சமயம் என்று பதிவிடுகிறேன். நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அல்லது துறவிகளின் இடங்களுக்கு சென்றாலும் அல்லது உங்கள் வீட்டிற்கு எந்த பெரியோர் வந்தாலும் அவர் எப்படி வேணுமானாலும் அமர்ந்திருக்கட்டும், நின்றிருக்கட்டும், படுத்திருக்கிறவர்களுக்கு வணக்கம் செய்யக்கூடாது. ஒருவர் படுத்திருக்கிறார் என்றால் 2 கரம் கூப்பி தொழுவதோடு நிறுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து வணங்கக்கூடாது. உட்கார்ந்திருப்பவர் அல்லது நிற்பவரை நோக்கி நாம் வணங்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய அங்கங்கள் நிலத்தில் படுமாறு கீழே விழுந்து வணங்குவது நம்முடைய சரணாகதியை, நம்முடைய பணிவை அவர்களுக்கு உணர்த்தும். அதே நேரத்தில் கீழே விழும்போது நம்முடைய ஆண்களின் அல்லது பெண்களின் இதய பாகம் பூமியை தொடக்கூடாது. ஏனென்றால் அந்த பூமியிலே இருக்கக்கூடிய கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் விஷயம்
நம்முடைய மார்பிலே பாயக்கூடாது. அதனால்தான் நீங்கள் பெரியோர்களை எல்லாம் துறவிகளை எல்லாம் அவர்கள் கீழே விழுந்து வணங்குவதை பார்த்தீர்களே என்றால் மார்பகத்திற்கு ஒரு துணியை போட்டுக்கொள்வார்கள். கீழே பூமியின் மீது ஒரு துணியை விரித்துவிட்டு தன்னுடைய மார்பு அந்த இடத்திலே படுமாறு வணங்குவார்கள். இல்லாத போது மார்பு நிலத்திலே ஊன்றாதவாறு தங்களுடைய வணக்கத்தை செய்வார்கள். இப்பொழுதெல்லாம் சிலர் விசித்திரமாகவெல்லாம் சில எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிற மாதிரி எல்லாம் வணங்குறா. அப்படியெல்லாம் வணங்கக்கூடாது. அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று விதி உள்ளது ஆகம நூல்களிலே. அதை முறையாக கற்றறிந்த பெரியோர்களிடத்திலே, ஆலயங்களிலே இருக்கக்கூடிய பெரியோர்களிடத்திலே நேரில் சென்று பயிற்சி பெற வேண்டும். நீங்கள் கீழே விழுந்து வணங்க வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து கிழக்கு நோக்கி வணங்கலாம், அல்லது வடக்கு நோக்கி வணங்கலாம். நின்று கொண்டு வணங்குவதாக இருந்தால் இரு கரம் கூப்பி வணங்கலாம். தன்னுடைய 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி முழுமையான ஒரு வணக்கத்தை சொல்லலாம். 2 கரம் கூப்பி வணங்க வேண்டும். இந்த சல்யூட் பண்ணுற மாதிரியோ சலாம் சொல்கிற மாதிரியோ ஒற்றை கையால் வணங்கக்கூடாது. இந்த ஒற்றை கையால் வணக்கம் சொல்லுவது மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். நம்முடைய இந்தியாவினுடைய பண்பாடு, இந்திய கலாச்சாரம் எதை தெரிவிக்கிறது என்றால் 2 கரம் கூப்புதல் என்பதைத்தான் சொல்லுகிறது. இந்த கை குலுக்குவது என்பது தவறானது. இது கொரோனா காலத்தில் எப்படியோ தடுக்கப்பட்டு விட்டது. மரண பயத்தின் காரணமாக யாருமே தங்களுடைய கையை இன்னொருவருக்கு கொடுக்காமல் பழகிவிட்டார்கள். அதையே நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த கைகளில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ், வைரல் இன்ஃபெக்ஷன் ஆனது வேர்வையின் வழியாக அடுத்தவர்களுக்கு பரவிவிடும். பொதுவாகவே கை குலுக்கி யாருக்கும் மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடாது. மகிழ்ச்சியை முகத்திலே காட்ட வேண்டும் அல்லது வார்த்தைகளாலே காட்ட வேண்டும். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து என்று சொல்வார்கள். மகிழ்ச்சி முகத்திலே காட்டப்பட வேண்டும் என்பதுதான் வள்ளுவனுடைய வாக்காக இருப்பதை பாருங்கள். அதை போலவே இந்த வணக்கத்தை சொல்லுகிற போது படித்த அந்தணர்கள் மற்றொரு படித்த அந்தணர்களுக்கு பெரியோர்களுக்கு வணக்கம் சொல்லும்போது பிரவரம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சுயவிலாசங்களை சொல்லி வணங்குவார்கள். இறைவனை வணங்குகிற போது இறைவனுடைய நாமங்களை சொல்லியோ ஸ்லோகங்களை சொல்லியோ அல்லது பாடல்களை பாடியோ அல்லது வசனமிக வேற்றி என்று சொல்லுவது போலே உலகாதாயமான வசனங்கள் பேசாமல் இறைவனுடைய மகிமைகளை சொல்லி வணங்க வேண்டும். பெரியோரை வணங்கும் பொழுது ஆத்மார்த்தமான நமஸ்காரம். வணக்கத்தை நாம் அவர்களிடத்திலே நம்முடைய செய்கைகளாலும் முகமலர்ச்சியாலும் கண்களின் மூலமாகவும் காட்ட வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். வணங்கும் போது நாம் எத்தகைய மனநிலையிலே வணங்குகிறோம் என்பதை அந்த பெரியோர் கண்டுபிடித்து விடுவார்கள். இறைவனுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது சொல்லுங்கள். எனவே மனமாற வணங்குகிறேன் என்று சொல்லுவார்கள் அல்லவா. பூரண நிறைவுடன் பூரண மனத்துடன் நல்ல எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் பெரியோர்களை வணங்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களை வணங்க வேண்டும். கல்வியில் சிறந்தவர்களை வணங்க வேண்டும். தவத்தில் உயர்ந்தவர்களை வணங்க வேண்டும். தேவதைகளை வணங்க வேண்டும். இறைவனை வணங்க வேண்டும். எனவே நீங்கள் இனிமேல் கீழே விழுந்து வணக்கத்தை செலுத்துவதாக இருந்தால் வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ விழுந்து எழுங்கள். தயவு செய்து மேற்கு நோக்கி கீழே விழுந்து எழுந்து விடாதீர்கள் என்கிற எச்சரிக்கையை பதிவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம், நமஸ்கார்.